இன்னைக்கு நாம பைபிள்ல இருக்கிற ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது தெய்வீகமான விஷயங்களை அப்படியே நகல் எடுத்து ஒரு ஏமாத்துற அமைப்பை எப்படி ரொம்ப திட்டமிட்டு உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது ஏதோ சும்மா நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிசைனே இருக்கு. இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வரி போதும். அதாவது சாத்தான் புதுசா எதையுமே கண்டுபிடிக்கிறதில்ல. அவன் ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களை அப்படியே காப்பி அடிக்கிறான். அதுதான் அவனோட மிகப்பெரிய யுக்தி. சரி, வாங்க. இந்த யுக்தி எப்படி வேலை செய்யுது? இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக தெளிவான உதாரணம் வேணும்னா நாம வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துக்கு தான் போகணும். அங்கதான் இந்த போலி திருத்துவம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் தெய்வீக திருத்துவம் இருக்கு. பிதா அதிகாரத்தோட மூலமாவும் இருக்காரு, குமாரன் ஆட்சியாளரா இருக்காரு, பரிசுத்தாவி சாட்சியா இருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் பாருங்க, அதே கட்டமைப்பை அப்படியே காப்பி அடிச்சு ஒரு போலி அமைப்பு இருக்கு. வலுசர்ப்பம் அதிகாரத்தோட மூலமாவும், அந்திகிறிஸ்து ஆட்சியாளராகவும், கள்ள தீர்க்கதரிசி சாட்சியாகவும் செயல்படுறாங்க. இது தற்செயலானது இல்ல, இது ஒரு நேரடியான திட்டமிட்ட காப்பி. முதல்ல இதை எடுத்துக்கலாம். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு அதிகாரத்தை கொடுக்கறாரு இல்லையா? அதே மாதிரி இங்க வலுசர்ப்பம், அதாவது சாத்தான், அந்த மிருகத்துக்கு தன் அதிகாரத்தை கொடுக்குது. சோ ரெண்டு சிஸ்டம்லயுமே பவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தருக்கு போகுது. இதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒற்றுமை. அடுத்து 2வது விஷயம், கிறிஸ்து மனுஷனா பிறந்து இறந்து திரும்ப உயிரோட வந்தார். இதையே காப்பி அடிக்கிற மாதிரி ஆன்டி கிறிஸ்துவுக்கு ஒரு பயங்கரமான காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த காயம் குணமாகிடுச்சுன்னு சொல்லப்படுது. இது எதுக்குன்னா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மாதிரி ஒரு போலி அற்புதத்தை செஞ்சு உலகத்துல இருக்கிற எல்லாரும் தன்னை வணங்கணும்னு கேட்கறதுக்காக தான். மூணாவதா இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியோட முக்கியமான வேலை என்ன? மக்களை கிறிஸ்து பக்கம் திருப்புறது. அதே மாதிரி கள்ளத்தீர்க்கதரிசியோட வேலை என்னன்னா, மக்களை அந்தி கிறிஸ்துவ வணங்க வைக்கிறது தான். பரிசுத்த ஆவி விசுவாசிகளுக்கு தேவனுடைய முத்திரையை போடுற மாதிரி, கள்ளத்தீர்க்கதரிசி அவனை பின்பற்றவங்களுக்கு மிருகத்தோட முத்திரையே போடுறான். இங்கேயும் பாருங்க, செயல்பாடு ஒண்ணுதான், ஆனா நோக்கம் தலைகீழா இருக்கு. இந்த காப்பி பண்றது வெறும் ஆட்களோட நிக்கல, அவங்க செய்யற செயல்களையும் அப்படியே நகல் எடுக்கறாங்க. இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். தேவன் தான் ஜீவனை கொடுக்கறவர். ஆனா இங்க பாருங்க, ஒரு சிலைக்கு பேசுற சக்திய, அதாவது ஒரு போலி உயிரை கொடுக்கறாங்க. தேவன் தன் மக்களை முத்திரையிடுறார். இங்க மிருகத்தோட முத்திரை போடப்படுது. உண்மையான அற்புதங்களுக்கு பதிலா மக்களை ஏமாத்துறதுக்காகவே வஞ்சகமான அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்படுது. சரி, இந்த மாதிரி நகல் எடுக்கிற டெக்னிக் வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டுமா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. பைபிளோட வரலாறு முழுவதுமே இந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஆதியாகமத்தில இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆபேல் கொடுத்த உண்மையான காணிக்கைக்கு எதிரா காயின் கொடுத்த தவறான காணிக்கை. அப்புறம் பூமிய நிரப்புங்கங்கிற தேவனுடைய திட்டத்துக்கு எதிரா மனுஷங்க தங்களே பெருமைப்படுத்திக்க கட்டின பாபேல் கோபுரம். இப்படியே வந்தோன்னா உண்மையான கிறிஸ்துவுக்கு எதிரா கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துக்கள் வருவாங்கன்னு எச்சரிக்கை வரைக்கும் இது தொடருது. சோ இது ஏதோ புதுசா வந்த டெக்னிக் இல்ல, ஆரம்பத்திலிருந்தே நடக்கிற ஒரு யுத்தம்னு நமக்கு புரியுது. அப்போ இந்த போலிகளுக்குன்னு சில பொதுவான குணங்கள் இருக்கு. 1, அது எப்போதுமே அசலுக்கு அப்புறம்தான் வரும். 2, பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அசல் மாதிரியே இருக்கும். 3, ஆனா அதோட நோக்கம், அதோட எண்ணம் முற்றிலும் தீமையானதா இருக்கும். இதுதான் வஞ்சகத்தோட அடிப்படை. இப்போ இந்த போலித்தனம் எல்லாமே தனித்தனியா நடக்கிற விஷயங்கள் இல்ல, இது எல்லாமே எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சிஸ்டமா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. தானியேல், தெசலோனிக்கேர், வெளிப்படுத்தல்னு வேற வேற புத்தகங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்க ஒரே மாதிரி தீர்க்க தரிசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உலக அரசியல் தலைவர், அவனை ஆதரிக்கிற ஒரு மத ரீதியான வஞ்சகம், அப்புறம் மக்கள் அவனை வணங்கணுங்கிற கட்டாயம், இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சுட்டிக்காட்டுது. தீர்க்க தரிசனங்களின் படி பார்த்தா இந்த போலி அமைப்பு படிப்படியாதான் நிறுவப்படும். முதல்ல சாத்தான் ஒரு அரசியல் தலைவனை உருவாக்குறான். அப்புறம் ஒரு மத தலைவர் வந்து அற்புதங்களை செஞ்சு அவனை ஆதரிக்கிறான். இத நம்பி மக்கள் அவனை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிருகத்தோட முத்திரை மூலமா பொருளாதாரம் கட்டுப்படுத்தப்படுது. கடைசியா இந்த சிஸ்டத்தை ஏத்துக்காதவங்க ஒடுக்கப்படுறாங்க. சரி, இதையெல்லாம் நாம ஏன் புரிஞ்சுக்கணும்? இந்த அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த காப்பி அடிக்கிறதோட கடைசி நோக்கம் என்னன்னா, சும்மா ஒரு குறியீடா இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான செயல்படுற ஒரு மாற்று ராஜ்யத்தையே உருவாக்குறது தான்.
அதாவது ஆவிக்குரிய சக்தி, அரசியல் சக்தி, மத சக்தி, பொருளாதார கட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு முழுமையான அமைப்பு இது. இந்த கடைசி ஒப்பீடு முழு படத்தையும் நமக்கு தெளிவா காட்டும். ஒரு பக்கம் தேவனுடைய அமைப்பு, அது சத்தியம், அவருடைய ராஜ்யம், உண்மையான வணக்கம், பராமரிப்பு, இது எல்லாம் அடிப்படையா கொண்டது. ஆனா இன்னொரு பக்கம் அதோட போலி அமைப்பு இருக்கு. அது வஞ்சகம், கட்டுப்பாடு, கட்டாய வணக்கம், அடக்குமுறை, இதையெல்லாம் அடிப்படையா கொண்டது. திரும்பவும் சொல்றேன், ஒன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வஞ்சகம் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா, அது நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒண்ணு மாதிரியே இருக்கு. அது உண்மையான அமைப்போட கட்டமைப்பு அப்படியே எடுத்துக்கிட்டு அதோட நோக்கத்தை மட்டும் தீமைக்காக மாத்திடுது. அப்போ கடைசியா நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது இல்லையா? ஒரு போலியோவோட கவர்ச்சியே அது அசல் மாதிரியே இருக்கிறதுனால தான் வருதுன்னா, எது உண்மை எது போலிங்கிறத நாம எப்படித்தான் பிரிச்சு பார்க்கறது? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.